பிரைஸ் த லார்ட். எசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 58, இறை வார்த்தை 9. அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிடு. ஆமெங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து உணவு உடை இருப்பிடம் கொடுத்து நாங்கள் கதறி அழுத போதெல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்கள் கண்ணீரை துடைத்த தேவனுக்கு காலை பொழுது கொடானபடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்று கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரிடத்துல மன்றாட, அவர் உனக்கு பதிலளிப்பார். உன் குரலுக்கு அவர் செவி சாய்ப்பார். இதோ நான் என்று மறுமொழி தருவார். முகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிடு, பொல்லாது பேசுவதையும் நிறுத்திவிடு என்று நிறைய வார்த்தையில கொடுத்திருக்காங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம மன்றாடும் போது நம்முடைய கூக்குரல் அவர் நிச்சயமா கேட்கிறவரா இருக்கார். என்னிடத்துல மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்றாரு. இதோ நான் மறுமொழி தருவேன். அதனால நீ என்ன பண்ணும், உன்னிடத்தில் இருக்கும் முகத்தை அகற்றிவிட்டு, அதாவது நீ உன்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டுட்டு நீ பிறரை குற்றப்படுத்துறல்ல, புரணி பேசுறல்ல, பொல்லாது பேசுறதில்ல, அதெல்லாம் நீ என்ன செய்யணும், நிறுத்தி விடேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லவரா இருந்தாலும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் பல தவறுகள் செய்கிறோம். பிறரை குற்றப்படுத்துவது பெரிய பாவம். பிறர் மீது பொய் குற்றம் சுமத்துவது பெரிய பாவம். அவர்களை புரணி பேசுவது பெரிய பாவம். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போகும்போது தான் ஆண்டவர் நம்முடைய குரலை கேட்கிறவரா இருக்கிறார். நமக்கு மறுமொழி தருவார். நம்ம எவ்வளவோ ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஏறெடுத்துக்கிட்டே இருக்கோம். என் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் தரலையே, ஆண்டவர் பதில் தரலையே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள், இது 24 மணி நேரத்தை நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்க்கணும். இது இறைவா எவ்வளோ அழகாக கொடுத்துக்காரு. நீ யாரையும் புறங்கூறாத, யாரை பற்றியும் பேசாத, இழிவாக கருதாத, மேட்டிமையை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நீ செஞ்சாதான் நான் உன்னுடைய குரலுக்கு செவி கொடுத்து நான் உன் மறுமொழி தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, நம்ம இவ்வளோ நாட்கள் எப்படி வாழ்ந்தோன்னு தெரியாது. ஆனால் இனிமே நம்ம எப்படின்னா, அந்த ஒரு நாள் நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம எவ்வளோ பேரை குற்றப்படுத்தியிருக்கோம், எவ்வளோ பேரை பொய் சாட்சி சொல்லியிருக்கோம், எவ்வளோ பேரை நம்ம வஞ்சித்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது நமக்கு அது தவறாகவே தெரியாது, தெரியாமல் செய்திருப்போம். அதை நம்ம யோசித்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த நாள் ஒரு 24 மணி நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்கும்போது தான் அது நமக்கு தவறாகவே தெரியும். அப்போ ஆண்டவரிடத்துல நாம் மன்னிப்பு கேட்டு அதை திருத்தி கொண்டு நம்ம ஆண்டவரிடத்துல வரும்போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். உன்னுடைய குரலை கேட்டவன ஓடோடி வர தகப்பனாக இருக்கார், பக்கத்தில் இருக்கார், அருகில் இருக்கிறார். நம்ம இந்த நாளில் அவரை நோக்கி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் விட்டு உம்மிடத்தில் நாங்கள் ஓடி வரணும் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதலை கேட்டு நீர் பதில் தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மறுமொழி கொடுத்த ஆண்டவரே, எங்களிடத்துல நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. பேச போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் கூட நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. இன்னும் ஆண்டவரை கடன் பிரச்சனைனால ஆண்டவரே, வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி கடனில் மூழ்கி ஆண்டவரே வாங்குகிற சம்பளத்தை எல்லாம் கடனுக்கு கொடுத்து விட்டு வீட்டை நடத்த முடியாத சூழ்நிலையில் எவ்வளவோ பேர் இந்த நாளில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களையெல்லாம் ஆண்டவரை நீங்கள் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. உங்கள் கடன் பிரச்சனைலாம் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. மானதான் கூட ஆண்டவரே, உலகம் தர முடியாத சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நாங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம். ஆமென்.